தொடர்ந்து நீங்க பாஜகல இருந்து வெளியே வந்த பின்னாடியும் கள்ள கூட்டணி சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு. எதனால அப்படி சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது, இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது. நீங்க தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சார் அவ்வளோ பேச மாட்டேங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம், கடைசியில் வந்துடுறோம். வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுறோம். அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது திமுக கை வந்த கலை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். அவரு யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. இவராக வாக்களிக்கிறாரு. இவர் பட்டன் அமுத்தரா இருந்தால் அவர் ஜெயிப்பார். நடக்காது. அவர் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் மற்றது பார்க்கலாம். சர்வதேச கருத்து கணிப்பு யார் செய்யறா? தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன். மதுரையில் பாருங்களேன், மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது. ஊடகத்தை பத்திரிகை சொல்றேன். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை, கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும், பாண்டிச்சேரியிலும் பெறுவோம், இளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம். ஏங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க. எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன். சார் நீங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா? அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்க அவரை பார்த்து கேளுங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, செலவு பண்ண முடியாதா, இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல. ஒரு பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு 5 பன்னீர்செல்வங்கள் தேவைப்படுதா சார் அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் பண்ணி ஆமா, அவரை போய் கேளுங்க. இது என்னங்க, இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், இங்க நிக்கிற வேட்பாளர் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சமம் தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை. மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்க அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓ பன்னீர்செல்வம் நிக்கிறாங்கிறீங்க, அப்படின்னா அவர்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிற்கிறார். இது அவருடைய கருத்து. நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் இணைந்து பணியாற்றாரா தனிஞ்சு பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா. எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? நிறுத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டை. உங்க கூட இருந்தாரு பாவம். 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டைங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன். காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3ஆவது வாங்கலையே. இவி மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்க பிரதமரை எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடோடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார்.
அங்க சரணகதி, இங்க வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையில இருந்து தமிழ் ஏங்க யாரு களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆக களத்துல நிக்கிறவங்க பத்தி கவலை இல்ல, மக்கள் யாரு வெற்றி பெற நினைக்கிறாங்களோ அவர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அப்ப மிட்டா மிராஸ்தர் பணக்காரன் காலம் மாறி போய் சாதாரண கிளை செயலாளர் நீங்க நான் பூச்சவர் ஆகலையா, முதலமைச்சர் ஆகலையா? மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி.